வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முதல்ல ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கேன், தர்ப்பணத்தை பற்றி போட்டேன். அதில் கேட்டாங்க, பெரும்பாலும் தர்ப்பணம் பண்ண ஆண்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க, பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? ஏன் பெண்கள் தர்ப்பணம் கொடுத்தா அந்த தர்ப்பணத்தை முன்னோர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒரு அம்மா கேட்டாங்க. அதாவது பெண்களை மிக பெருமையாக தான் இந்த உலகம் வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் பெண்களை முன்னிலைப்படுத்துகிறதே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அது ஒரு நிலை எடுக்கப்பட்டே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. குறளில் பார்க்க போனீங்கன்னா அருமையாக சொல்லியிருப்பாங்க, மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றிதாயினும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண் ஒருவனுக்கு அமையலைன்னா அந்த குடும்பம் எதுக்குமே மாட்சி வராது, அதாவது நல்ல நிலையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு குறளில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஒரு குறள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இன்னொரு குறள்லையும் திருவள்ளுவர் சொல்கிறாரு, மனைத்தக்க மாண்புடையாள் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை அப்படிங்கிறான். ஒரு நல்ல உடல்நிலையோடு நல்ல குடும்பத்தை கட்டி காக்க பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவனுக்கு மனைவியாக அமைஞ்சால் தான் அந்த குடும்பம் விருத்தியை கொடுக்கும். அப்போ ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையணும்னா அங்கே பெண்கள் தேவைப்படுறாங்க. இன்றைக்கி நாம் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்கும்போது பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு தாய் தகப்பனாருக்கு ஆண் பிறக்கலை, பெண் குழந்தை தான் பிறந்துச்சுன்னா அவர்களுடைய சகோதரருடைய குழந்தைகளை வைத்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல கூட பார்க்க போனீங்கன்னா அண்ணன் தம்பி பிள்ளையை கூப்பிட்டோம்னா பங்கு இருக்கான்னு கேட்குற மாதிரி இன்றைக்கி சிச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதாவது அவர் எங்களுக்கு என்ன சம்பாரித்து வச்சார்? ஒன்றுமே சம்பாரித்து வைக்கல, பூரா சம்பாரித்த சொத்தை பூரா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போனார், அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு திதி கொடுக்குறோம், இல்லை ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம், அவருக்கு பண்ணணும் அப்படின்னு வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி வர்றது? ஏதாவது எங்களுக்கு செய்தாரான்னு பொருளாதாரத்தை நோக்கி இன்றைக்கி அந்த உறவு முறைகள் போயிடுச்சு. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு பெண்ணை நாம் ஒரு இடத்துல கொடுக்கும்போது அந்த பெண் அந்த வீட்டுக்கு மருமகளாகத்தான் போகிறான். அதாவது மகளுக்கு அடுத்த நிலையில் இரண்டாவது நிலை, அதாவது இரண்டாவது அவள் பெற்றெடுத்த மகள் மாதிரி தான் அங்கே போகிறாள். அதே மாதிரி அந்த பெண்ணை கட்டின கணவன் இந்த வீட்டுக்கு வரும்போது அவன் மருமகனாகத்தான் வர்றான், அதாவது இரண்டாவது நிலையில் உள்ள மகனாக வர்றான். அப்போ ஆண் வாரிசு இல்லாத வீட்டில் பெண்களை பெற்றெடுத்தவர்கள், ஆண்கள் இல்லாமல் பெண்களை பெற்றெடுத்தவர்கள் நாளைக்கு உயிர் நீத்தால் அவர்களுடைய சடங்குகளை அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நிலை யாருக்கு இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா அந்த பெண்ணை கட்டின ஆணுக்கு இருக்குது. ஏன்னா மருமகன் சொன்னால் அது மகனாகத்தான் நாங்கள் கருதப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, அவரே ஒத்து வரல. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த பெண் பிள்ளைகளே தாராளமாக தர்ப்பணம் பண்ணலாம். ஏன்னா தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு எதுவும் கிடையாது. அதாவது நீ செய்யணும், நீ செய்யக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நிலைகள் எதுவும் கிடையாது. தாராளமாக பெண் பிள்ளைகள் தர்ப்பணம் கொடுப்பதனால் அந்த ஆன்மாக்கள் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10 மாதம் சுமர்ந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து நல்ல கல்வியை கொடுத்து பொருளாதாரத்தை உருவாக்கி ஒரு நல்ல ஆண்மகனை கணவனாக அடைவதற்கான முயற்சிகளை செய்து பேரன் பேத்திகளை வளர்த்து பாதுகாத்து இவ்வளவு தூரம் வரக்கூடிய இறந்து போனவர்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தர்ப்பணம் ஆணாக இருந்தாலும் கொடுக்கலாம், பெண்ணாக இருந்தாலும் கொடுக்கலாம். அந்த காலம் ஒரு கட்டுக்கோப்பில் இருந்துச்சு, அதனால் ஆண்கள் மட்டும் போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆண் வாரிசு இல்லைன்னா தாராளமாக கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ இடத்துல ஆம்பளை பிள்ளைகள் 2 பேர் பிறந்திருப்பான், 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். ஆனால் பையன்கள் தாய் தகப்பனாரை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்து உடல்நிலையை பேணி பாதுகாத்து இறக்குற வரைக்கும் கூட வச்சுருக்கிற பெண்கள் இறந்த பின்னாடி அவங்க எதுவும் செய்யக்கூடாது, அந்த பெத்த மகன் தான் செய்யணும், அதைத்தான் ஏற்றுக்கு அப்படிங்கிறது எந்த விதத்துலேயுமே சாத்தியம் கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக பெண்களும் கொடுக்கலாம், கொடுக்கறதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.